குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து திமுக எம்எல்ஏ சரவணகுமாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கண்டுகொள்ளாமல் எம்எல்ஏ காரில் புறப்பட்டுச் சென்றதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி 13, 14, 15வது வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திமுக எம்எல்ஏ சரவணகுமாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் சேர்மனாக திமுகவை சேர்ந்த சுமிதா என்பவர் உள்ளார். இந்த நிலையில் 13வது நகராட்சியில் 13, 14, 15 ஆகிய 3 வார்டுகளில் குடிநீர், சாலை வசதி, சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்திடமும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரிடம் தொடர்ந்து பலமுறை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் இன்று 13வது வார்டு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட விளையாட்டு மைதானத்தை திறந்து வைப்பதற்காக பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், நகர்மன்ற தலைவர் சுமிதா ஆகியோர் அப்பகுதிக்கு வந்தனர். இதனை அறிந்த 13, 14, 15வது வார்டு பொதுமக்கள், குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு எங்கள் பகுதிக்கு சாக்கடை, குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதி இல்லை என பலமுறை கோரிக்கை விடுத்தும் நீங்கள் செய்து தரவில்லை. தற்போது விளையாட்டு மைதானத்தை திறந்து வைக்க வந்துள்ளீர்கள். தற்போது நேரடியாக வந்து எங்கள் வார்டு பகுதியை பார்வையிட்டு எங்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுங்கள் என கூறினார்கள். இதற்கு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மறுப்பு தெரிவித்த நிலையில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அவரிடம் முற்றுகையிட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைக்க வந்த சரவணகுமார் அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை செவிசாய்க்காமல் அப்பகுதியிலிருந்து சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலை வருகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். கேளுங்க.